தூதன், தூதனானவர். தூதர்கள் என்றால் யார்? தூதனானவர் என்பது யார்? இது நிறைய பேர் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஊழியர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா தூதர்கள் இது சாதாரணமாக வருகிற இந்த புதிய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா தூதனானவர் என்கிற அந்த ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு சொல்லும் போது மாத்திரம் தான் தூதனானவர் என்கிற வார்த்தை வருமே தவிர புதிய ஏற்பாட்டுல வருகிற ஒரு தூதர்களும் தூதர்கள், தூத சேனை என்று இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூதர்கள் வேறு, தூதனானவர் வேறு. இது நிறைய பேரால நம்ப முடியாது. வேதாகம கல்லூரி படித்தவர்கள் மாத்திரம் தான் இதை அங்கு நன்றாக விளங்கி கொண்டவர்களுக்கு இது புரியும். தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த பூமியில மனுஷகுமாரனை பிறக்கவில்லை. அவர் மனுஷகுமாரனை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரையே வைத்தார்கள். இயேசு என்ற பெயரையே வைத்தார்கள். இம்மானுவேல் என்ற பெயரை வைத்தார்கள் இல்லையா? ஆகையினால தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்களா தான் அந்த தூதனானவர் என்கிற அந்த கிறிஸ்துவை சந்தித்ததை நம்ம பார்க்க முடியும் வேதத்துல. அதிகமாய் முதல்ல தூதனானவர் யாரை சந்தித்தாங்க அந்த வேதத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆகாரை சந்திக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை 9, 10 அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கின்னு சொல்லி நிறைய அந்த வசனங்கள் இருக்கும். தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. தூதர்கள் வேறு, தூதனானவர் வேறு. இந்த தூதனானவர் பழைய ஏற்பாட்டுல முக்கியமான ஆட்கள் எல்லாம் சந்தித்து இருக்கிறார். அவங்க நம்ம ரெஃபரன்ஸை மட்டும் படிக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க வீட்டுல போயிட்டு அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து நீங்க படித்து பார்க்கலாம். சரியாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆபிரகாமை சந்திக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மோசேயை சந்திக்கிறார். ஒரு மலையில எரிகிற அக்கினி ஜுவாலையாக அவரை சந்திக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:12 கிதியோனோட பேசுகிறார். முக்கியமான ஆட்களோடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் இவன் என்று சொல்லியே இருக்காது, அவர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். தூதர்களை பத்தி அப்படி சொல்லியிருக்காது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 13:3 மனோவா மனைவி. அதுக்கப்புறம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா முதல்ல மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க அதுக்கப்புறம் செக் பண்றதுக்காக பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க இறங்கி வருகிறார், அவங்களோட பேசுகிறார். இப்படி முக்கியமானவங்களை பாக்குறாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32:1-2 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது அது தேவனுடைய சேனை என்று சொல்லி அதுக்கு அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இவர்கள் தூதர்கள். அப்ப தூதனானவருக்கும் தூதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோட போராடி மேற்கொண்டான்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, அவர் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் தெளிவா போடப்பட்டிருக்கிறது. ஆகினால புதிய ஏற்பாட்டுல நீங்க படிக்கும் பொழுது மரியாளை சந்திக்கும் பொழுது, சகரியாவை சந்திக்கும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கும் ஒரு தேவதூதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மரியாளை தேவதூதன் சந்தித்தான் அப்படி இருக்கும். தேவதூதன், தூதர்கள் சொல்லி புதிய ஏற்பாடு ஃபுல்லா. ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் வைத்து அவர் இந்த உலகத்துல மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் உலா வந்து கொண்டிருந்தார். ஆகினால அந்த இடத்துல தூதனானவர் என்கிற அந்த வார்த்தைக்கு வேலை இல்லை. அப்போ